உழவுக்கு துணையாக மாடுகள் இருந்தனவா இல்லைங்களா, அவற்றிற்கு வழக்கமா எப்போதும் மிச்சத்தை தான் நம்ம கொடுப்போம். பல முறை நான் சொல்றதா உண்டு. ஒரு பருக்கை இல்லாம சோத்தெல்லாம் வலிச்சிட்டு நீர் ஆகாரம்னு மாட்டுக்கு, பழத்தெல்லாம் சாப்பிட்டு வாழைப்பழ தோலை மாட்டுக்கு, பலா சுளையெல்லாம் சாப்பிட்டு பலா தோலை மாட்டுக்கு. மாடு ரொம்ப நல்லது தானுங்களே, எல்லாம் தோலா கொடுத்துட்டு இருக்கேன்னு என்னைக்குமே ஸ்ட்ரைக் பண்ணதே கிடையாது. பரவாயில்ல, பெருந்தன்மையோடு நடந்துக்கும் இல்லைங்களா. அன்றைக்கு மட்டும் அதுக்கு மிக சிறப்பா திருவம்புன்னு சொல்லலாம், பொங்கலை தயார் பண்ணி அதற்கு படைப்பார்கள். மாட்டு கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு குளிப்பாட்டி இல்லைங்களா, சுத்தமா வச்சு. இப்ப மாடுலயே எப்படி மாட்டு பொங்கல் கொண்டாடுறது இல்லைங்களா. வீட்டுக்கு நமக்காக உழைத்த பெற்றோர்கள் இருக்கின்றார்களே, அவங்கதான் மாடு. மாட்டு பொங்கலுக்கு மாட்டு கொம்பு பெயிண்ட் அடிக்கணுமா, சரி என்னப்பா செய்யுது இல்லைங்களா, சரி 2 காதுக்கும் பெயிண்ட் அடிச்சுக்கணுமா, அவங்க ஒரு துணிமணி எடுத்து கொடுக்க வேண்டியதுதான். புது வேட்டி, புது சட்டை இல்லைங்களா, ஒரு புது புடவை. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல பிறந்த முதல் அண்ணன் அந்த வீட்டுக்காக உயிரையே கொடுத்துருப்பாரு. அவர் நல்லா படிச்சிருக்க மாட்டாரு. ஒரு திருவிழா நின்றுட்டு தம்பி தங்கைகள் எல்லாம் படிக்கணுங்கிறதுக்காக உழைச்சிக்கிட்டு, சில அண்ணர்கள் பாத்தீங்கன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு கல்யாணம் பண்ணியாம இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், அவர் தமிழ்நாட்டுக்காரர், அதை பாராட்டணும். தமிழ்நாட்டுக்காரங்களெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப இதா நினைக்கிறாங்க. 6 தங்கைகளே திருமணம் பண்ணி கொடுக்கணுமா, 5 பேர் முடிஞ்சா. இவருக்கு வயசு இப்ப 38 ஆகி போச்சு. கடைசி தங்கச்சியை திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு இங்க உழைச்சிட்டு இருக்காரு. இங்க ஒரு பொண்ணு தொல்லை பண்ணிட்டு இருக்க அவர் கல்யாணம் பண்றதுக்கு. என்ன, எங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் எங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னு அவ்வளவு, அம்மாவோட வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய மரியாதை. நீங்க சும்மா வயசாச்சு சும்மா இருக்க, நீங்க வயசு என்ன ஆகுது தெரியுமா அப்படின்னு இங்க உள்ள பசங்க இல்லைங்களா. அந்த பொறுப்புணர்ச்சியும் அந்த பண்பாடும் அம்மா சொல்லு கட்டுப்படுகின்ற அந்த தன்மையும் ரொம்பவே பாராட்டோடு போற்ற வேண்டும். அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க என்ன செய்திருப்பாங்க, அவர்களை விட்டு கொடுத்திருப்பாரு. அந்த குடும்ப நலத்திற்காக விட்டு கொடுத்திருப்பாரு. அது அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். சில வேளையில பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்க கடைசி தம்பி தான் உருப்படியா இருப்பான், பெருசெல்லாம் அப்படியே தெரியும். அவர் தான் குடும்பத்தில் ரொம்ப பொறுப்பா இருந்து அண்ணனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருப்பாரு. அண்ணன் பாத்தீங்கன்னா ஜாலியா திருத்திட்டு இருப்பாரு. சில வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த அக்கா பண்ணிட்டு இருக்கோம். அவர்களைத்தான் இந்த பொங்கல் அன்றைக்கு நினைக்கணும். அவங்கதான் நம்ம வீட்டு மாடு. கூப்பிட்டு வச்சு இல்லைங்களா ஒரு வார்த்தையாக சொல்லணும், இந்த குடும்பத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்கீங்க அக்கா, உங்களுக்கு பெருசா செய்ய முடியலனாலும் உங்க நன்றியை நான் நினைச்சு பார்க்கணும் இந்த பொங்கல் நாள்ல அப்படின்னு சொல்லணும். இதுக்குன்னு இங்க இருந்து தஞ்சை போறாங்க லோரி முடிச்சு போய் 2 மாட்டை ஏற்றிட்டு வந்து சேவாக்கு, மாடு சேவாக்கு வந்திருக்காங்க. ஏத்த போன லோரி 1500 வெள்ளி. 2 ஜோடி மாடை ஏத்திக்கிட்டு வந்தது 2000 வெள்ளி. ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு மாடு அம்பேல் ஆயிடுச்சான். என்ன ஆச்சுன்னு தெரியல. மாட்டுக்கு 10,000 வெள்ளி செலவு இல்லைங்களா. இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அப்படி மாடு இருக்குமானால், மாடு வைத்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அதற்குரியவற்றை செய்யலாம். பெரிய பொருள் பொதிந்திருக்கா இல்லைங்களா நம்ம விழாக்கள் எல்லாம் இல்ல, எவ்வளவு சொல்லி இருக்கின்றாங்க. நம்ம மாதர்ஸ் டே அதுதான், ஃபாதர்ஸ் டே அதுதான். இப்பெல்லாம் வெள்ளக்கார மாதர்ஸ் டே, வெள்ளக்கார ஃபாதர்ஸ் டே தான் செஞ்சிட்டு இருக்கோம். பொங்கல் தான் நம்ம மாதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, சிஸ்டர்ஸ் டே, பிரதர்ஸ் டே, ஃபேமிலி டே, எல்லா டேயும். அப்பதான் நம்ம கையில காசு இருக்கும். நெல் அறுவடை பண்ணிருக்காங்க இல்லைங்களா, தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்றது அதனாலதான். தை மாதத்தை திருமணம் வைத்துக் கொள்வது அதனாலதான். நாம் எல்லாம் உழவை சார்ந்து இருக்கின்ற பெருமக்கள்னால உழவு அறுவடை செய்கின்ற போதுதான் நம்மகிட்ட காசு இருக்கும். அதனால திருமணத்தை எல்லாம் என்ன செய்தார்கள், இந்த தையிலே வைத்தார்கள். மார்கழி மாதத்தை வழிபாட்டுக்கு என்று வைத்திருப்பதனால அது பீடுடைய மாதம், அது வழிபாட்டிற்குரிய மாதம். அதிலே நற்காரியங்களை செய்யக்கூடாது, வீட்டு காரியங்களை, வீட்டு செயல்களை செய்யக்கூடாது என்பது நிறுத்தி வைத்துவிட்டு தை பிறந்தவுடன் வீட்டு காரியங்களை செய்தார்கள். அதான் முதலே நான் சொன்னேன், பத்திரிகை அடிச்சு எல்லாம் கையில வச்சுக்கிட்டு முனையிட்டு இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா. அதற்காக அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா
காணும் பொங்கல் அல்லது கன்னி பொங்கல் என்று சொல்கின்றார். இந்த கன்னி பொங்கல் அன்னைக்கு தான் இந்த பெண்கள் எல்லாம் வந்து பஞ்சிங் பண்ற நாள். இந்த சீனத்துல பாத்தீங்கன்னா சாப்கோமேன்னு ஒரு நாள் வரும். சீன பெருநாள் 15 சீன பெருநாள் வந்தா இல்லைங்களா, 15வது நாள் வந்து சாப்கோமே. சாப்கோமே அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கன்னி பெண்கள்லாம் ஆரஞ்சு பழத்தை ஆத்துல வீசுவாங்க. அந்த பழத்தை யாரு வலை போட்டு எடுக்கிறாரோ அவர் வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வார். விருப்பம் தான் எடுப்பார், இல்லன்னு பேசாம இருப்பார். அப்ப விருப்பத்தை தெரிவிக்கிறது சுயமரம்னு முந்தி மாலை கையில கொடுத்து யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கழுத்துல போட சொன்னாங்களோ அது தமிழர்கள் முறை. இங்கு பாத்தீங்கன்னா அவங்க பழத்தை வீசணும்னா யார் போய் எடுக்கிறாங்களோ அவருக்கு அந்த பெண்ணின் மீது விருப்பம் இருக்கின்றது என்பதை தெரிவிப்பது. அது போல நம்மவர்கள் என்ன செய்வார்கள், இந்த கன்னி பெண்கள் எல்லாம் அன்றைக்கு பொங்கல் வைப்பாங்க இல்லைங்களா. போய் நிக்க வேண்டியதுதான். எதுக்கு அடுப்பே பத்த வைக்க தெரியலையோ அதை சூஸ் பண்ண கூடாது. பெரிய ஆபத்து வந்துடும் போல தெரியுதா இல்லைங்களா. அதான் ஒரு பொண்ணு 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் பூ 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 பூன்னு ஊதி அது எச்சிலேயே அடுப்பு நடந்து போச்சு. அதுல வேற என்ன வந்து பொங்கலின் சிறப்பை பற்றி பேச சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதுல வேற அவன் சொல்றான் பூ பண்டாயிரத்தியுப்லா அப்படின்னு. அடுப்ப பூ பூன்னு ஊதி என்ன பண்ணிட்டு இருக்கேன் அமிச்சு மழைக்காலம் நின்று அதை வேற வேடிக்கை கூட்டமா பார்த்துட்டு இருக்கான். அது சொல்லுது ஏற்கனவே தடுமாறி போய் நிக்குது, கூட்டமா வர வேடிக்கை பாக்குறாங்க. அது எரியிற அடுப்பு எரிய மாட்டிட்டு இல்லைங்களா. அப்புறம் நம்ம என்ன செய்திருக்கின்றார்கள், அதை ஒரு விழாவாக செய்து திருமணமாகாத பெண்கள் எல்லாம் கூடி பொங்கல் வைத்து இறைவனுக்கு படைத்து, ஏற்கனவே சென்று சொன்னது போல நல்ல கணவன்மார்கள் அமைய வேண்டும், திருவம்பாய் நோன்பு தானுங்களே, அதை செய்திருக்கிறார்.